மராட்டிய சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதுகுறித்து மும்பையிலிருந்து செய்தியாளர் குணசேகரன் அளிக்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். குணசேகரன், தற்போதைய கள நிலவரம் என்ன? இந்த வாக்குப்பதிவானது இன்னும் சற்று நேரத்தில் முடிவடைய இருக்கிறது. சரியாக 6 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு நிறைவடைய இருக்கிறது. மொத்தமாக மாநிலம் முழுவதுமாக இந்த 288 தொகுதிகளிலும் 1,00,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. காலை வேளையில் சற்று விறுவிறுப்பாக இருந்த வாக்குப்பதிவு அதற்கு பிறகு நண்பகல் சற்று குறைந்து காணப்பட்டது. இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு நிறைவடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இறுதிக்கட்டமாக அந்த வாக்குகளை செலுத்தக்கூடிய பணியில் விடுபட்ட வாக்காளர்கள் ஒவ்வொருவராக தற்பொழுது இந்த வாக்குச்சாவடிகளுக்கு வருவதை நம்மால் காண முடியும். கூட்டம் என்பது இல்லை என்றாலும் கூட ஒவ்வொருவராக விடுபட்ட வாக்காளர்கள் வந்து தற்பொழுது அந்த வாக்குகளை செலுத்தக்கூடிய அந்த காட்சியை காணப்படுகிறது. காலை முதலாகவே அந்த வாக்குப்பதிவினுடைய அந்த சதவீதம் என்பதும் குறைவாகவே பதிவாகி வருகின்றது. குறிப்பாக தற்பொழுது 5 மணி நிலவரப்படி மராட்டிய மாநிலத்தில் 58.22% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மும்பை நகரை பொறுத்த வரைக்கும் 49.07% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதே போன்று மும்பையினுடைய புறநகரை பொறுத்த வரைக்கும் 51.76% அளவிற்கான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இதில் அதிகபட்சமாக மாநிலத்திலேயே கச்ரோலி மாவட்டத்தில் தான் காலை முதலாகவே மும்பை நகரில் மிக குறைந்த அளவும் மாவட்ட பகுதிகளில் அதிக அளவான வாக்குகளும் பதிவாகி இருப்பதை நம்மால் காண முடிந்தது. இதில் அதிகபட்சமாக கச்ரோலி மாவட்டத்தில் 69.63% அளவிற்கான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. மிக குறைந்த அளவாக மும்பை மாநகரில் 49.07, மாநிலத்திலேயே மிக குறைவாக மும்பையினுடைய நகர் பகுதியில் 49.07% அளவிற்கு. அதாவது இது 5 மணி நிலவரப்படி தற்பொழுது தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த நிலவரப்படி மிக குறைந்த அளவாக மும்பை நகரில் இந்த வாக்குப்பதிவு என்பது பதிவாகி இருக்கின்றது. கடந்த தேர்தல்களிலும் கூட மாநிலத்தில் அதிகபட்சமாக மாவட்டங்களில் பதிவாகியிருந்தாலும் மும்பை நகரில் 50% அளவிற்கு தான் சராசரியாக இந்த வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அந்த தேர்தலை போலத்தான் இந்த தேர்தலிலுமே மிக குறைந்த அளவாக நகர்ப்பகுதிகளில் இந்த வாக்குகள் பதிவாகி இருப்பதை நம்மால் காண முடிகின்றது. அங்கே வாக்களித்து விட்டு வந்திருக்கக்கூடிய இளைஞருக்காக நம்ம அவர்கிட்ட பேசலாம். இப்போ வாக்களிச்சிட்டீங்களா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறதா? நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறேன், சிஎம் ஓட்டு. அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதான் நான் மும்பையில் கோரேகாவில் இருக்கேன். என் பேர் ஸ்ரீனிவாஸ். அவ்வளோதான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன் இப்போ கடைசி நேரத்தில் வந்து இப்போ ஓட்டு போடுறீங்க? இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க? மற்ற வாக்குச்சாவடிகளில் எப்படி இருக்குது கூட்டம்லாம்? ரொம்ப நான் போட இடத்துல ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் 1 மணி நேரம் லைனில் நின்றுக்கிட்டு நான் ஓட்டு போட்டு வந்தேன். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தேர்தல் ஏற்பாடுகளாக எப்படி செஞ்சுருந்தாங்க? அந்த கூட்டம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது? மும்பை நகரை பொறுத்தவரைக்கும் ஏன் இவ்வளோ குறைவான வாக்குகளே பதிவாக இருக்குது ஒவ்வொரு தேர்தல்? சார், ஏற்பாடு நல்ல விதமாக பண்ணி. ரெண்டாவது வந்து எல்லாம் மும்பை பொதுவாகவே ஓட்டு போலிங் வந்து கம்மியாக தான் ஆகிட்டுருக்கும். பொதுவாகவே வந்து இந்த வருஷம் கொஞ்சம் அதோட கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு மும்பையை பொறுத்த வரைக்கும் இதுபோன்று இந்த விடுமுறை தினத்தில், அதாவது தேர்தலுக்காக இந்த விடுமுறை விடக்கூடிய நாட்களில் பெரும்பாலான மக்கள் வந்து வெளியூருக்கு சென்று விடுகிறார்கள் என்பது ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அதன்படிதான் இன்றைய இந்த தேர்தலிலும் கூட மும்பை நகர் பகுதிகளில் குறைவான அளவு வாக்குகள் பதிவாகி இருப்பதை காண முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு என்பது நிறைவடைய இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.